ஹலோ வணக்கம். தமிழக லோக்சபா தேர்தல் தொடர்பாக தந்தி டிவி சார்பில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன. அதன்படி தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக கூட்டணி கட்சிகள் தான் அதிக இடங்களை கைப்பற்றும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் திமுக கூட்டணி என்பதும் 39 இடங்களில் வெல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக 29 தொகுதிகளில் எளிதாக வெற்றி பெறும் எனவும் 5 தொகுதிகளில் கடும் போட்டிக்கு இடையே வெற்றி பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் எளிதாக வெற்றி பெறும் 29 தொகுதிகள் என்னென்ன என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திமுக வேட்பாளர்கள் 21 தொகுதிகளில் களமிறங்கி உள்ளனர். இதில் தூத்துக்குடி, நீலகிரி, பெரம்பலூர், நாமக்கல், தர்மபுரி, வடசென்னை, மத்திய சென்னை, அரக்கோணம், காஞ்சிபுரம், ஆரணி, ஸ்ரீபெரும்புதூர், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், தென்காசி, கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய 16 தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் எளிதாக வெற்றி பெறுகிறார்கள் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு 9 தொகுதிகள் வழங்கப்பட்டு உள்ளது. இதில் விருதுநகர், கடலூர், கரூர், திருவள்ளூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, கன்னியாகுமரி ஆகிய 7 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி எளிதாக வெற்றி பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ள சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் திருமாவளவன், ரவிக்குமார் ஆகியோர் வெற்றி பெறுவார்கள். அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு திமுக வழங்கிய உள்ள திண்டுக்கல், மதுரை தொகுதியில் அந்த கட்சிகளின் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ள நாகப்பட்டினம் தொகுதியிலும் வேட்பாளர் பி. செல்வராஜ், திருப்பூர் தொகுதியில் சுப்ராயன் ஆகியோர் வெற்றி பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 29 தொகுதிகள் தான் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் எளிதாக வெற்றி பெறும் தொகுதிகளாகும். மேலும் ஈரோடு, திருச்சி, தேனி, ராமநாதபுரம், தென்சென்னை தொகுதிகளில் கடும் போட்டி நிலவும் இருப்பினும் இறுதியில் திமுக வெற்றி பெறலாம் எனவும் கணிக்கப்பட்டு உள்ளது. இந்த தொகுதிகளை சேர்த்தால் திமுக 34 இடங்களில் வெல்ல வாய்ப்புள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தந்தி டிவி கணிப்பில் கூறப்பட்டு உள்ளது.